வெல்கம் டு கிறிஸ்மஸ் சீரீஸ். இன்னைக்கு சூப்பர் கிளாசிக்கான ப்ளம் கேக், அதுவும் எக்லெஸ் ப்ளம் கேக் தான் பார்க்க போகிறோம். ப்ளம் கேக் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துட்டு அவுட்டர் லேயர் நல்ல டார்க்காகவும் உள்ளே வந்து லைட்டர் ப்ரௌனில் இருக்கணும். இந்த எக்லெஸ் ப்ளம் கேக் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் கலர் பாருங்கள் எவ்வளோ ஈவனாக அச்சீவ் ஆயிருக்குன்னு. எக்லெஸில் இவ்வளோ சாஃப்டான ப்ளம் கேக் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கேரமல் சாஸ்க்கு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு லோ மீடியம் ஹீட்டில் அப்படியே விட்டுடுங்க. ஒன்றும் நீங்கள் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். கலர் சேஞ்ச் ஆகிட்டு இந்த மாதிரி ஸ்மோக் மாதிரி வரும். அப்போ கரெக்டாக தண்ணி ஊற்றுருங்க. அதுக்கு மேலே விட்டிங்கன்னா கசப்பாயிடும். தண்ணி ஊற்றி ஃபியூ செகண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் அதை அப்படியே ஆறத்துக்கு வச்சிருங்க. இங்கே ட்ரை ஃப்ரூட்ஸில் வந்துட்டு ப்ளம்ஸ், பிளாக் ரைசன், டூட்டி ஃப்ரூட்டி, கோல்டன் ரைசன்ஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்க. அதை விட்டு நீங்கள் எனி ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே 200 ml ஆரஞ்ச் ஜூஸில் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஆரஞ்ச் ஜூஸ் எல்லாம் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்சர்வ் பண்ணியிருக்கணும். இதுவும் ஃபுல்லாகவே ஆறணும். ரெண்டுமே ஆறிட்ட அப்புறம் தான் நீங்கள் கேக்கில் யூஸ் பண்ணோம். இப்போது பட்டரில் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு திக்கான கர்ட் ஆட் பண்ணுங்கள். மில்க் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஆறின கேரமல் சாஸ், வெனிலா எசன்ஸ், நம்ம குக் பண்ண இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, பட்டை பவுடர், ஜாதிக்காய் பவுடர், ஏலக்காய் பவுடர் கண்டிப்பாக ஆட் பண்ண ப்ளம் கேக்கு. அப்போ தான் அந்த ஸ்பைஸோட அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நான் கேஷ்யூ, வால்நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எனி நட்ஸ் ஆட் பண்ணலாம். கடைசியாக தான் ஆட் பண்ண அப்போ தான் க்ரன்ச்சியாக இருக்கும். மைதா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் கேக்கில் கீழே போய் டெபாசிட் ஆகாமல் எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். கிரீஸ் பண்ண வச்ச டின்ல கேக் பேட்டர் வந்துட்டு ஆட் பண்ணி இது மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. 10 minutes ப்ரீஹீட்டட் அவனில் 160 degree செல்சியஸில் 40 to 45 minutes பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பர் டேஸ்டியான எக்லெஸ் ப்ளம் கேக் ரெடி ஆகிடும். இந்த கேக்கோட கலரும் டெக்ஸ்சரும் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த கிறிஸ்மஸ்க்கு எக்லெஸ் வெர்ஷன் வேணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேரி கிறிஸ்மஸ். பிளெஸிங்ஸ் டு யூ ஆல்.